இந்த வெயிட் லாஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸி மேம். இது என்னன்னா, ஒரு மேக்ஸில் ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணோம், நமக்கு வந்து சால்வ் பண்ணுறோம். அதே மாதிரி ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம், வெயிட் லாஸ் பண்ணுறோம். ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஃபார்முலான்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ அப்போது நம்ம வெயிட் கெயின்கான ரீசன் என்ன, எதனால் உடல் எடை அதிகரிச்சுக்கிட்டே வருதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு சிலருக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்தால் பீரியட்ஸே மாத கணக்கில் வராமல் இருக்கும். சரி, ஏன்னா பல வருஷமாக நம்ம இந்த வெயிட் லாஸ்க்கான ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம், ரொம்ப ஹெல்த்தியாக, சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமல். இதில் என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம உடலில் இருக்கக்கூடிய மற்ற நோய்களும் சரியாயிடும். நான் என்ன கேட்குறேன்னா, அந்த வீட்டில் இருக்காங்கல்ல மேம், ஜென்ஸு, வயசானவங்க, பெரியவங்க, இல்லை ஹவுஸ் ஒய்ஃபு, வீட்டில் இருக்கிறவங்க வீட்லேயே ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்து இந்த தொப்பை உடம்பு குறையிறதுக்கு ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் சொல்லுங்களேன். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நாங்கள் ஒரு வீடியோலையும் ஒரு விஷயங்கள் நிறைய டிப்ஸ் கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரிலாம் நிறைய யார் கொடுப்பான்னு எனக்கு தெரியல. நிறைய சித்தா ஹாஸ்பிட்டல் இருக்குது, நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குது, நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. இருந்தாலும் எங்கள் நித்யா மேடம் எப்படின்னா, வர்றவங்களை குணமாக்கணும், அவங்க என்னென்ன ப்ராப்ளத்தில் இருக்கிறாங்க, அதுக்கு என்னென்ன கோவிலுக்கு போகணும், அதுவும் கரெக்டாக அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. நிறைய ஃபாரினர்ஸு, அமெரிக்காலேருந்து, ஆஸ்திரேலியாவிலேருந்து, லண்டன்லேருந்து நிறைய பேருக்கு ஆன்லைனில் அவங்க நிறைய மெடிசன் கொடுத்துட்ருக்காங்க. இங்கேருந்து கொரியரில் எல்லா நாட்டுக்கும் போயிட்டுருக்கு மெடிசனு. அது இல்லாமல் நிறைய பேர் குணமாகறாங்க சீக்கிரமாக. அதுதான் எங்களுக்கு வேண்டியது. அவங்க சொல்கிறதும் அதுதான். எங்கள் நித்யா மேம் சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, வர்றவங்கெல்லாம் குணமாயிடணும். நான் நித்யாட்ட வந்தேன், நான் நல்லாயிட்டேன், ஆரோக்கியமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறத அவங்களுக்கு அவ்வளோ கேட்கணுன்னு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அதுதான் அவங்க நினைக்கிறது. கடவுளோட அனுகிரகம் உள்ள அவங்க ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு டாக்டர். எனக்கு தெரிஞ்சு நான் ஆக்சுவலாக நானே நிறைய இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கேன் மேம் கிட்ட. நிறைய விஷயங்கள் எனக்கு ஏதாவது சின்ன ப்ராப்ளம்னா நான் தான் மேம்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேன். மேம் இப்படி இருக்குது, கை வலிக்குது, வயிறு வலிக்குது, எல்லாமே நான் சொல்லிகிட்ருக்கேன். எனக்கு நிறைய அவங்களே ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த வகையில் ரொம்ப பெருமையாக சொல்லிகிட்ருக்கேன். நான் அப்பாயின்மெண்ட் வாங்கி வர்றவங்களுக்கு கண்டிப்பாக குணமாகி நல்லா இருக்கேன்னு சொல்லும்போது அது எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. நிறைய வீடியோஸில் நிறைய விஷயங்கள் பற்றி நம்ம பேசிகிட்ருக்கோம். இன்றைக்கி எல்லாருக்குமே தேவைப்படுற ஒரே ஒரு முக்கியமான விஷயங்க. எல்லா லேடிஸும் இப்போ ரொம்ப ஆவலாக இருக்கிறது என்னென்னா, நான் உடம்பு குறையணும். இதுதான். இது நாட் ஒன்லி ஃபீல்டு, எந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க, ஹவுஸ் ஒய்ஃபு எல்லாருமே நான் குண்டாயிட்டேங்க, 70 கிலோ ஆகிட்டேன், 100 கிலோ ஆகிட்டேன், 80 கிலோ ஆகிட்டேன், உடம்பு குறையணும், என்னங்க பண்ணுறது அப்படின்னு எனக்கே நிறைய பேர் ஃபோன் பண்ணி எங்கள் ஊரில் இருந்தெல்லாம் கேட்டுட்ருக்காங்க. அதனால் ஒருத்தருக்காக சொல்ல முடியாது. அதனால் மொத்தமாக நான் மேம்கிட்டே கேட்டு உங்கள் வீடியோவில் போடுறோம். நீங்கள் அந்த டிப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? மேமை சந்திக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? மேம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஃபோனில் தான் பேசிகிட்டு இருக்கோம், நேரில் வந்துட்டேன் இன்னைக்கு. மேம், இப்போ நிறைய பேருக்கு உடம்பு குறையணும் மேம். இப்போது லேடிஸ் எல்லாம் பாவம் எல்லாம் வீட்டில் ரொம்ப வேலை வீட்டுக்குள்ளேயே வேலை பார்க்குறாங்க. நடக்கிற வேலை கிடையாது. ரொம்ப ஆஃபீஸ் போடுறவங்களும் உட்காந்துக்கிட்டே வேலை பார்க்குறாங்க. இந்த ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே. அதில் இந்த ஆஃப்டர் டெலிவரி ஆன லேடிஸ்க்கெல்லாம் நிறைய பேருக்கு வயிறு இவ்வளோ பெருசு மேம், தொப்பை இவ்வளோ பெருசு வந்துடுது. பாவம் எனக்கே கஷ்டமாக இருக்குது. ஒருத்தர் நானே கேட்குறேன், மாசமாக இருக்கீங்களான்னு கேட்குறேன், அந்தளவுக்கு தொப்பை வருது. நிறைய பேருக்கு உடம்பு குறையணும், தொப்பை குறையணும், அதுக்கு மட்டும் நல்ல ட்ரீட்மெண்ட் சொல்லுங்கள். பாவம் நிறைய பேருக்கு தேவைப்படும் அந்த இந்த வெயிட் லாஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸி மேம். இது என்னென்னா, ஒரு மேக்ஸில் ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணோம், நமக்கு சால்வ் பண்ணுறோம். அதே மாதிரி ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம், வெயிட் லாஸ் பண்ணுறோம். ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஃபார்முலான்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு தான் நம்ம கரெக்டாக நம்ம மெடிசன்ஸோட டயட்டு, லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணணும். ஸோ பெரும்பாலும் நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு தாட் என்னென்னா, ஒர்க் அவுட்ஸ்லாம் முடியாது, டயட்லாம் முடியாது, இதை ஒரு டேப்லெட்டோ இல்லை ஏதோ ஒன்று கொடுங்க மேம், சாப்பிட்ட உடனே எனக்கு வெயிட் லாஸ் ஆகணும். ஸோ அது நிச்சயமாக சாத்தியமே கிடையாது. ஸோ அந்த வெயிட் லாஸ் அப்படின்னு சொல்கிறது நிறைய ஒரு செக்மெண்ட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்தால் வெயிட் கெயின் ஆகுது. நீங்கள் சொன்ன மாதிரி ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம்
வெயிட் கெயின் ஆகுது, மெனோபாஸ் டைமில் வெயிட் கெயின் ஆகுது, இல்லை வேறு ஏதாவது நான் ட்ரீட்மெண்ட்லையோ இல்லை மெடிகேஷன்ஸ் எடுத்து அதனாலையும் எனக்கு வெயிட் கெயின் இருக்கலாம். ஸோ நிறைய ரீசன்ஸ் இருக்குது எதனால் நமக்கு வெயிட் கெயின் ஆச்சு. ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதுதான். ஸோ ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்தால் அதை கிளியர் பண்ணால் தான் நமக்கு வெயிட் லாஸ்க்கான ரிசல்ட் கிடைக்கும். ஒரு சிலர் நான் வெயிட் லாஸ்க்கு இதெல்லாம் ட்ரை பண்ணேன், ஒரு 5 கிலோ குறைஞ்சிது, அதுக்கப்புறம் குறையவே இல்லை, அப்படியே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அதுக்கு ரீசன் இதுதான். ஸோ அப்போது நம்ம வெயிட் கெயின்கான ரீசன் என்ன, எதனால் உடல் எடை அதிகரிச்சுக்கிட்டே வருதுன்னு நம்ம தெரிஞ்சிடணும். ஒரு சிலருக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்தால் பீரியட்ஸே மாத கணக்கில் வராமல் இருக்கும். சரி பீரியட்ஸ் வரல விட்டுடலான்னு நினைப்போம், கிடுகிடுன்னு வெயிட் கெயின் ஆகிடும். ஸோ அந்த மாதிரியும் கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. மெனோபாஸ் டைம்லேயும் ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து இந்த வெயிட் லாஸ்க்கான ஒரு ஜேர்னின்றது ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு மாதத்துக்கு எவ்வளோ நான் வெயிட் லாஸ் பண்ணோம் மேம், நெக்ஸ்ட் மந்த் எனக்கு ஒரு 10 கிலோ குறைஞ்சிருமா, 12 கிலோ குறைஞ்சிருமா, அந்த மாதிரி கிடையாது. ஒரு 1 மந்த்துக்கு நம்ம ஹெல்த்தி வெயிட் லாஸ் அப்படின்னா 3 to 4 kgs மேக்ஸிமம். இது நான் சொல்கிறது 3 கிலோ லேடிஸ் வெயிட் லாஸ் பண்ணால் அதுவே போதும். ஸோ அப்படி நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் லாஸ் பண்ணுறது தான் ஹெல்த்தியாக சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாத ஒரு வெயிட் லாஸாக இருக்கும். ஏன்னா பல வருஷமாக நம்ம இந்த வெயிட் லாஸ்க்கான ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்குறோம், ரொம்ப ஹெல்த்தியாக சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமல். இதில் என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம உடலில் இருக்கக்கூடிய மற்ற நோய்களும் சரியாயிடும். வெயிட் லாஸ்க்கு வராங்க இல்லையா, ஸோ வெயிட் லாஸ்க்கு மட்டும் இதை சாப்பிடுங்கன்னு நம்ம சொல்கிறது கிடையாது. பல்ஸ் பார்த்துட்டு ஃபுல்லாக செக் பண்ணிடுவோம். ஸோ இந்த டெஸ்ட் எடுங்க, இந்த பிளட் டெஸ்ட் எடுங்க, தேவைப்பட்ட இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டும் எடுத்துருங்க. ஃபேட்டி லிவர் இருக்க சான்சஸ் இருக்குது, தைராய்டு இஷ்யூஸ் இருக்கலாம், பிசிஓடி இருக்கலாம். ஸோ குழந்தையின்மை பிரச்சனையும் நிறைய பேருக்கு இருக்குது. மேம் நான் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போன இடத்துல என்ன சொல்லிட்டாங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா வெயிட் லாஸ் ட்ரீட்மெண்ட் நம்ம கிட்ட இருக்கும்போதே கன்சீவ் ஆயிடுவாங்க நேச்சுரலாக. வெரி குட். ஸோ அப்போ அதுக்கான தேவை அப்படின்றது இருக்காது, நேச்சுரலாக நம்ம வந்து கன்சீவ் ஆயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி உடலில் இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள் வெயிட் லாஸ் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கும்போதே நமக்கு சரியாக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற மாதிரியான ஒரு டயட் நம்ம கொடுக்குறோம். ஸோ டீடாக்ஸ் மெத்தட்ஸ் என்னவோ அதை நம்ம நோட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ எவ்ரி மந்த் எவ்வளோ வெயிட் அவங்களுக்கு லாஸ் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கிறோம். சூப்பர் மேம், நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, நிறைய விஷயத்த அவங்களும் புரிஞ்சிருப்பாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, அந்த வீட்டில் இருக்காங்கல்ல மேம், ஜென்ஸு, வயசானவங்க, பெரியவங்க, இல்லை ஹவுஸ் ஒய்ஃபு, வீட்டில் இருக்கிறவங்க வீட்லேயே ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்து இந்த தொப்பை உடம்பு குறையிறதுக்கு ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் சொல்லுங்களேன். ஸோ ஃபஸ்ட்டு டயட் மேம். பேசிக்காக வெயிட் லாஸ்னா எல்லாருமே ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் ஃபுட்டு தான். ஸ்வீட்டை ஃபஸ்ட்டு கட் பண்ணிடுங்க. ஸோ அது என்ன ஸ்வீட்டாக இருந்தாலும் சரி, நான் வந்து நாட்டு சக்கரை சாப்பிட்டேன், தேன் சாப்பிட்டேன், ஸ்வீட் வந்து கட் பண்ணிடணும். ஸோ அதே மாதிரி ரொம்ப சால்ட் இருக்கக்கூடிய ஃபுட்டோ இல்லை ஆயில் கண்டென்ட் இருக்கிற ஃபுட்டோ நம்ம அவாய்ட் பண்ணிடணும். அவுட் சைட் ஃபுட்டு, காலையில் 2 பிஸ்கெட் சாப்பிட்ருவேன், இல்லை ஈவினிங் பசிச்சுதுன்னா பிஸ்கெட் சாப்பிட்டு பதில் அந்த பிஸ்கெட் குக்கீஸ் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணணும். ஸோ எல்லாமே இந்த மைதா பேஸ்டு டயட் இல்லையா, இதை ஃபஸ்ட்டு கட் பண்ணி விட்டுருணும். அதுக்கப்புறம் டீ காஃபி நிறைய குடிக்கிறேன், இல்லை ஆல்கஹால் ஸ்மோக்கிங் ஹேபிட் இருந்தால் அதையும் நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு, அப்போது வெயிட் லாஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது, ஈவன் தண்ணி குடித்தா கூட சில மூலிகைகள் அதில் சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்க்கலாம், சோம்பு சேர்க்கலாம். முக்கியமாக பார்த்தோம்னா இந்த ஃப்ரூட்ஸில் பைனாப்பிள் ரொம்ப பெஸ்ட்டு, பப்பாயா பெஸ்ட்டு. இது எல்லாமே நம்ம சாப்பிட மாட்டோம், பப்பாயா பார்த்தாலே முகத்தை திருப்பிப்பான். ஆனால் வெயிட் லாஸ்க்கு பெஸ்ட்டான ஒரு ஃப்ரூட் அப்படின்னா பப்பாயா, பைனாப்பிள் நம்ம எடுத்துக்கலாம். விட்டமின் சி இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கணும். ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிடணும், கீரைகள் சாப்பிடணும். ஸோ இந்த மாதிரி நம்ம டயட்டை சேஞ்ச் பண்ணிவிட்டு இட்லி தோசையே சாப்பிட்றோம், கார்போஹைட்ரேட்ஸ் நிறைய இருக்கிற ஃபுட்டு சாப்பிட்றோன்னா அதை ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ பேசிக்காக காலையிலே நல்லா ஒரு மல்டி கிரெயின்ஸ் இருக்கக்கூடிய ஃபுட்டோ, ப்ரோட்டீன் நிறைஞ்சு இருக்கக்கூடிய அந்த ஸ்ப்ரவுட்ஸோ அது எல்லாமே எடுக்கும்போது ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகும். ஃபஸ்ட்டு ஒரு 2 days நமக்கு வந்து திரும்ப திரும்ப பசிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் பாடி வந்து அதுக்கு அடாப்ட் ஆகி நமக்கு எக்ஸஸாக இருக்கக்கூடிய ஃபேட் எல்லாமே கரைஞ்சி வெளியில் வந்துடும். இதுக்கு ஸ்பெஷலாக ஒரு ட்ரிங்க், இது குடித்தா நல்லாவே வெயிட் லாஸ் ஆகும். எல்லாருமே இதை எடுத்துக்கலாம். ரெடி பண்ணி வச்சுட்டு டெய்லி காலை மற்றும் மாலை 2 வேளையும் நம்ம குடிச்சிக்கலாம். ஸோ இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, ஃபஸ்ட்டு நமக்கு தனியா கொத்தமல்லி விதைகள், கொத்தமல்லி விதைகள் வந்து ஒரு 300 grams எடுத்து வச்சிடணும். அடுத்தடுத்து நான் சொல்லக்கூடிய மூலிகை எல்லாமே 50 grams, 50 கிராம் நம்ம எடுத்துக்கணும். ஸோ கொத்தமல்லி விதைகள் எடுத்துக்கிறோம். இதில் வந்து மிளகு, சீரகம், லவங்கப்பட்டை, சிற்றரத்தை, திப்பிலி, ஏலக்காய், இது எல்லாமே 50 கிராம் எடுக்க போகிறோம். இது கூட கொள்ளு 300 grams, கருப்பு கொள்ளாக இருந்தால் இன்னும் பெஸ்ட்டு. ஸோ கருப்பு கொள்ளு ஒரு 300 grams எடுத்துகிட்டு எல்லாமே லேசாக வறுத்து பவுடர் பண்ணிவிட்டு
3 டேபிள் ஸ்பூன் அளவு எடுக்கணும். ஸோ 3 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துகிட்டு 5 கிளாஸ் தண்ணி விட்டு அது 3 கிளாஸாக வரணும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா பாயில் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி இதை குடிச்சிடணும். ஸோ வேணும்னா டேஸ்ட்டுக்கு நம்ம இதில் கொஞ்சம் லெமன் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் வந்து ஒரு 10 ட்ராப்ஸ் ஆட் பண்ணி அப்படியே குடிக்கணும். ஸ்வீட் எதுவுமே சேர்க்க வேண்டாம். ஸோ காலையில் இது எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கும்போது அவ்வளவு வந்து நமக்கு பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகும். ஒரு சிலருக்கு அசிடிட்டி இருக்குது, வயிறு எரிச்சல் இருக்குன்னா அவங்க இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். எந்த டைமில் குடிக்கலாம்னா காலைல பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சோ ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சோ அப்போ அவங்க எடுத்துக்கலாம். இல்லைங்க நான் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ்க்கு முன்னாடி இந்த கஷாயத்தை ரெகுலராக குடிச்சிட்டு வரும்போது நல்லா பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆக ஆரம்பிக்கும். நல்லா வெயிட் லாஸ் ஆகும். இல்லை இதை குடிச்சிட்டு நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன், ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறேன், வாக்கிங் போகிறேன் அப்படின்னு சொன்னால் இன்னும் நமக்கு அதிகமாக ரிசல்ட் இருக்கும். ஏன்னா எக்ஸசைஸ் ஸ்வெட்டிங் ஆக ஆரம்பிக்கும். ஸோ வியர்வை வரும்போது ஈஸியாக நமக்கு என்ன ஆகும்னா உடல் நல்லாவே குறைய ஆரம்பிச்சிடும். சொன்ன மாதிரி இந்த அடிவயிற்று தொப்பைலாம் இருக்குது பார்த்தீங்களா, நல்லா கரைய ஆரம்பிச்சிடும். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. அதாவது சுலபமாகவும் ஈஸியாகவும் இப்போல்லாம் நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் பண்ண நேரம் இல்லை, எக்ஸசைஸ் பண்ணணும்னு ஆசை தான், யோகா கிளாஸ் போகணுன்னு ஆசை தான், ஆனால் போக நேரம் கிடையாது. எல்லோரும் பாவம் பிஸியாக இருக்காங்க, ஓடிக்கிட்டே இருக்காங்க. இப்படிப்பட்ட இந்த அதாவது ரொம்ப பிஸியாக இருக்கிற ஆட்களுக்கு வீட்டில் இருந்துக்கிட்டே எப்படி வந்து காலையில் எழுந்திரிச்சு இந்த ஒரு சின்ன கஷாயம் சொல்கிறீங்க பாருங்கள், அதை மட்டும் குடிச்சிட்டு போகிறதுக்கு ஈஸி தான். ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் அழகாக சொல்லியிருக்கீங்க. நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கோம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வியூவர்ஸ், உங்களுக்கெல்லாம் வந்து உடம்பு குறையணும் அப்படின்றது வந்து எல்லாரோட தாட்டு. நாட் ஒன்லி மக்கள் இவங்க தான் அவங்க தான் இல்லை, எல்லாரும் இப்போ வந்து உடம்பு குறையணுன்றாங்க. அந்த உடம்பு ஏன் குறையணும் அப்படின்றதுக்கு நித்யா மேம் கரெக்டாக ஒரு எக்ஸ்பிளைன் சொன்னாங்க. என்னென்னா உடம்பு குறைஞ்சாலே நம்மளுக்கு பல வியாதிகள் வராதுன்னு சொல்கிறாங்க. உடம்பு குண்டானாதான் நம்மளுக்கு ஒரு பிரச்சனையாக வருது. ஹார்ட் ப்ராப்ளம், ப்ரெஷரு, டென்ஷனு எல்லாமே வந்து உடம்பு குறையாமல் குண்டாக இருக்கிறவங்களுக்கே இது ஒரு ப்ராப்ளம். உடம்பே இழைச்சிருச்சுன்னா வியாதியே கிடையாதே, ஃப்ரீயாக இருக்கலாமே அப்படிங்கிறது அவ்வளோ அழகாக மேம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இந்த உடம்பு குறையிறதுக்கு அழகான டிப்ஸு ஒரு கஷாயம் சொல்லியிருக்காங்க. அதுவும் நம்ம வீட்டில் ஈஸியாக நம்ம குழம்புக்கு போடுற சமையலுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கிற ஒரு அழகான வீட்டில் இருக்கிற மளிகை சாமான் பொருளை தான் அவங்க கஷாயமாக சொல்லியிருக்காங்க. ஸோ காலையில் எழுந்திரிச்சு வெறும் வயிற்றில் அந்த கஷாயத்தை குடிச்சிட்டு நீங்கள் அழகாக கஷாயம் மட்டும் குடிச்சிட்டு சாப்பாட்டையும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, சும்மா ஃப்ரிட்ஜில் இதெல்லாம் ரொம்ப எடுத்து சாப்பிடாதீங்க, நல்லா வந்து சுட வச்சு சாப்பிடுங்க, ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஸ்வீட்டை கண்ட்ரோல் பண்ணுங்கன்றாங்க. ஸ்வீட்டே சாப்பிடாதீங்க அப்படின்றாங்க. சாப்பிட்லாம் என்றைக்கோ கொஞ்சம், ஓகே. அதே நீங்கள் நிறைய ஸ்வீட் எடுத்துக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. அந்த கஷாயம் சொன்னாங்க பாருங்கள், இதை நானும் தான் போயிட்டு ஃபாலோ பண்ண போகிறேன். நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். அந்த கஷாயத்தை வச்சு குடிச்சிட்டு உடம்பை குறைச்சிட்டு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாரெல்லாம் எத்தனை கிலோ குறைஞ்சிருக்கீங்கன்னு நீங்கள் சொல்லணும். ஓகேவா? தேங்க்யூ.